ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் இந்த எக்ஸாம்பிள் பற்றி பார்த்தோம் இல்லையா? நம்ம என்ன பண்ணோம், ஒரு யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை வாங்கி அந்த இன்புட்டை வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்க வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஃபைலில் வந்து அவுட்புட் பண்ணிகிட்டே இருந்தோம். அது அப்படியே ஆப்போசிட்டாக இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். அதாவது ஒரு ஃபைலில் இருக்கிறத ஒவ்வொரு லைனாக நம்ம ரீட் பண்ணி அந்த ஃபைல் முடிகிற வரைக்கும் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் நம்ம வந்து கன்சோலில் அவுட்புட் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த ஃபைலை ரீட் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? நான் வந்து போன எக்ஸாம்பிளில் நம்ம ஃபைலில் அவுட்புட் பண்ண ஃபைலையே வந்து நான் இந்த எக்ஸாம்பிளையும் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து numbers.txt அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது நம்மளுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்பர் கோலன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு என்ன நம்பர் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி 5 லைன் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபைலை வந்து நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். சரி, இந்த ஃபைலை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் போன எக்ஸாம்பிள் மாதிரியே கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு யூசர் என்ட்ரி பண்ணால் நீங்கள் எப்படி அதை இன்புட் வாங்குவீங்களோ அதே மாதிரியே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, முதல்ல ஒவ்வொரு லைனாக நீங்கள் ரீட் பண்ணணும். அந்த ஒவ்வொரு லைன்லேயும் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன இருக்குது, ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. இந்த நம்பர் கோலன் அப்படிங்கிற ஃபுல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து ஒரு நம்பர் இருக்குது இல்லையா? இப்படி தான் வந்து எல்லா லைனுமே இருக்குது. அதாவது ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அதுக்கு அடுத்து ஒரு நம்பர் இருக்குது. இது ரெண்டையுமே வந்து நீங்கள் ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ அதை மாதிரி நீங்கள் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும் இல்லையா? அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்ட்ரிங் எஸ் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணுறதுக்காக அதோட தேவையான ஹெட்ரு ஃபைலையும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஹேஷ் இன்க்ளூட் ஸ்ட்ரிங் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, ஒரு இன்டீஜர் வேரியபிளும் இருக்குது நம்மளுக்கு. இப்போது நம்ம என்ன பண்ணணும், போன எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா சிஎன் அப்படின்னு கொடுத்து இந்த வேரியபிள் நேம் கொடுத்தோம் இல்லையா? அது ஏன் பண்ணோம்னா நம்ம கன்சோல்லேருந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறனால சிஎன் யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, இந்த நம்பர் ஃபைல் அப்படிங்கிற ஸ்ட்ரீம்லேருந்து, அதாவது அந்த ஃபைல்லேருந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால என்ன பண்ணணும்னா, சிஎனுக்கு பதிலாக இதிலேருந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதாவது இந்த நம்பர் ஃபைல்லேருந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம எப்படி வந்து இன்புட்டை வாங்கணும் அப்படின்றத நம்ம கம்ப்யூட்டருக்கு தெரியப்படுத்தணும். போன எக்ஸாம்பிளில் பார்த்தோம் நம்ம ஒரே ஒரு நம்பர் தான் என்ட்ரி பண்ணோம் இல்லையா? ஆனால் இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த ஃபைலில் வந்து எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு நம்பர் இருக்குது. அதனால் முதல்ல ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணணும், அதுக்கு அடுத்து வந்து ஒரு நம்பரை ரீட் பண்ணணும். இப்படி தான் ஒவ்வொரு லைனில் இருக்கிற இன்புட்டையும் நம்ம ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத கம்ப்யூட்டருக்கு தெரியப்படுத்துகிறோம். அடுத்து அந்த ஸ்ட்ரிங்கையும் இன்டீஜரையும் ரீட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், வெளியில் வந்து நம்ம இங்கே கன்சோலில் அவுட்புட் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதனால போன எக்ஸாம்பிள் மாதிரி அந்த ஸ்ட்ரீமில் அவுட்புட் பண்ணாமல், அதாவது அந்த ஃபைலில் அவுட்புட் பண்ணாமல் நம்ம சி அவுட் அப்படின்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து இங்கே கன்சோலில் வந்து அவுட்புட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் கோலன்னு கொடுத்துருக்கோம், அதுக்கு பதிலாக நம்ம அந்த ஸ்ட்ரிங்கை டேரெக்டாக நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணோன்னா கரெக்டாக அவுட்புட் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஓஎஃப் ஸ்ட்ரீம் அப்படின்னு தானே ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா டைப்பை கொடுத்து இந்த ஃபைலை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஆனால் ஓஎஃப் ஸ்ட்ரீம்னு என்னது, அவுட்புட் ஃபைல் ஸ்ட்ரீம். அதாவது இந்த ஃபைலில் வந்து நான் அவுட்புட் மட்டும்தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து கம்ப்யூட்டருக்கு சொல்கிறீங்க. அப்போனா தான் நீங்கள் வந்து ஓஎஃப் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபைல்லேருந்து இன்புட் வாங்குறோம் இல்லையா? அதாவது அந்த ஃபைலில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் ரீட் பண்ணி ஸ்க்ரீனில் வந்து நம்ம அவுட்புட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் நீங்கள் ஓஎஃப் ஸ்ட்ரீமுக்கு பதிலாக ஐஎஃப் ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணணும். ஐஎஃப் ஸ்ட்ரீம்னா என்ன அப்படின்னா, இன்புட் ஃபைல் ஸ்ட்ரீம். அதாவது இந்த ஃபைல்லேருந்து நான் இன்புட் மட்டும் வாங்க போகிறேன், அவுட்புட் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறத நீங்கள் கம்ப்யூட்டருக்கு தெரியப்படுத்துறீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் அந்த ஃபைல்லேருந்து இன்புட்டை ரீட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு எதிர்பார்க்குற அவுட்புட் வருதா அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரியே ஃபைலை ரீட் பண்ணி நம்மளுக்கு அந்த ஃபைலில் இருந்த மாதிரியே நம்மளுக்கு நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 5 வரைக்கும் வந்திருக்கு. இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபைல்லேருந்து ரீட் பண்ணணும். முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு ஃபைல்லேருந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த ஃபைலுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இந்த ஃபைலில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எல்லா லைனுமே ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அதுக்கு அடுத்து ஒரு நம்பர் இருக்குது இல்லையா? அதே மாதிரி ரெண்டாவது லைன்லேயும் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, ஒரு நம்பர் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த ஒவ்வொரு லைன்லையும் ரீட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங்கும் ஒரு இன்டீஜரும் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் போன எக்ஸாம்பிளில் நம்ம வந்து ஸ்க்ரீனில் யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்கின மாதிரியே அதே மாதிரியே வைல் லூப் எழுதிட்டு நம்ம வந்து எந்த இடத்துலேருந்து இன்புட் வாங்கணும்னு சொல்லணும். நம்ம சிஎன் யூஸ் பண்ணோன்னா யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்கணும், நம்ம இந்த இடத்துல கன்சோலில் அந்த இன்புட்டை டைப் பண்ணுவோம். ஆனால் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபைல்லேருந்து இன்புட் வாங்குறோம் இல்லையா? அதனால் அந்த ஃபைல் வேரியபிளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரியே சீனில் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் போடுவோம் இல்லையா? 2 கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு என்ன இன்புட் வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்.
நம்ம வந்து பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்டீஜர் இருக்குது. இப்போ என்ன பண்ணும் கம்ப்யூட்டர் அப்படின்னா, ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணி ஒவ்வொரு லைனில் இருக்க ஃபஸ்ட் இருக்க ஸ்ட்ரிங்கை வந்து எஸ்லையும், ரெண்டாவது இருக்க இன்டீஜரை வந்து இந்த ஏலையும் ஸ்டோர் பண்ணிடும். ஒவ்வொரு லைனுக்கும் இந்த ஒயிலில் இருக்கிறதெல்லாம் பண்ணும். நம்ம இந்த ஒயிலில் என்ன பண்ண சொல்லியிருக்கோம்னா, ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு அதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதனால் ஒவ்வொரு லைனாக நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ ஒரே ஒரு வித்தியாசம் என்ன போன எக்ஸாம்பிளுக்கும் இந்த எக்ஸாம்பிளுக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து போன எக்ஸாம்பிளில் இந்த கண்ட்ரோல் டி நம்ம பண்ண வேண்டியதாக இருந்துச்சு இல்லையா? கண்ட்ரோல் டின்னு நம்ம சொன்னாதான் இந்த ஒயில் லூப்லேருந்து வெளியில் வந்துச்சு. ஆனால் நீங்கள் பார்க்குறீங்க இந்த எக்ஸாம்பிளில் நான் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன், அதுவாக ஃபைலை ரீட் பண்ணி அதுவே ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆயிடுச்சு. எங்கே வந்து நம்ம இந்த எண்ட் ஆஃப் ஃபைல்னு கொடுக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி இந்த லூப்லேருந்து வெளியில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் வந்து C++ஆக ஒரு ஃபைலை வந்து மேனேஜ் பண்ணிக்கும் போது அதுவாக பண்ணிக்கும். அதாவது நீங்கள் எந்த ஃபைலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அந்த ஃபைலை வந்து நீங்கள் ரீட் பண்ணீங்க அப்படின்னா கடைசியில் வந்துட்டு உங்களுக்கு தெரியாமல் ஒரு எண்ட் ஆஃப் ஃபைல் அங்கே இருக்கும். அது வந்து யூசருக்கு வந்து ரொம்ப அவசியமாக இருக்காது அப்படிங்கிறனால அது வந்து நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணி காமிக்கல. ஆனால் எந்த ஃபைலை நீங்கள் கிரியேட் பண்ணிங்கனாலும் அதில் வந்து ஒரு எண்ட் ஆஃப் ஃபைல் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்புட் பண்ண சொல்லியிருக்கோம் இல்லையா, அது வந்து ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணிக்கிட்டே வரும். கடைசி லைன் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அது எண்ட் ஆஃப் ஃபைல் அப்படிங்கிறது அதுக்கு தெரியும் கம்ப்யூட்டருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த லூப்லேருந்து வெளியில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் எண்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோவை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.